சொன்னார்னா கண்டிக்க வேண்டாமா? அதனால ஒரு சின்ன கண்டிப்பு, அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்ல. ஏய், மெதுவா மெதுவா பாத்துவா. இந்த இடம் எப்படி இருக்கு? அழகாவும் இருக்கு, அதே சமயம் ரொம்ப அமைதியாவும் இருக்கு. இங்க யாரும் வரமாட்டாங்க, அதனாலதான் முன்னே நான் இங்க கூட்டு வந்தேன். இந்த மலை இருக்குதே, நம்ம ஆசைப்பட்ட பேரை கத்தி சொன்னா திரும்ப திரும்ப எதிரொலிக்கும். எங்கே நீ ஆசைப்பட்ட பேரை ஒரு தடவை சொல்லு. கீதா, பரவாயில்ல, சொல்லு. நான் ஆசைப்பட்ட பேரை சொல்லிட்டேன். நீங்க ஆசைப்பட்ட பேரை ஒரு தடவை சொல்லுங்க. நீங்களே ஏற்கப்பட்ட அப்படி பரவாயில்ல, சொல்லுங்க. கீதா! டிரைவர், கொஞ்சம் வண்டியை நிறுத்து. கீதா! விஜய்! நிறுத்துங்க. வயசுக்கு வந்த பொண்ணை கை நீட்டி அடிக்கிறது தப்புங்க. ஓ, ஐ சீ. அப்படியா? அப்ப வயசுக்கு வந்த பொண்ணு கை நீட்டி இன்னொருத்தங்கைய பிடிக்கலாமோ? கீதா! விஜய், கீதாவை இத்தனை நாளா சின்ன பொண்ணு நினைச்சிட்டு இருந்த. ஆனா நீ இவ்வளவு சின்னத்தனமா நடந்துப்ப நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. என்ன நடந்துருச்சுன்னு சொல்லுங்களே. இவ ஊட்டியில நல்லா பாடிட்டாள்தான் நினைச்சேன். ஆனா தனக்கு தகுந்த ஆளை இவ தேடிட்டா. முளைச்சு 3 இலை விடல, அதுக்குள்ள உனக்கு காதலாடி கேட்கிறது காதல். கீதா, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்படி கத்தி கலாட்ட பண்ணீங்கன்னா நமக்கு மட்டும் தெரிஞ்ச இந்த விஷயம் 4 பேருக்கு தெரிஞ்சிடும். நீங்க சும்மா இருங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். வாமா. கீதா தூங்கிட்டாளா? ஆமாங்க. உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். விஜய், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் நாம இனிமே இந்த ஊர்ல இருக்கிறதே தப்பு. நாளைக்கு காலையில பிரின்சிபால் ஜேம்ஸ பார்த்து பேசிட்டு நாம இந்த ஊட்டியை விட்டே போறோம். பட் ஒன் திங், இந்த விஷயம் கீதாவுக்கு தெரியக்கூடாது. கீதா, ஏன் அழுகுற? சொல்லிட்டு உங்களை பார்க்க முடியுமா முடியாதோன்னு நான் பயந்துட்டேன். எனக்கு ஒண்ணும் ஆலையே, நான் நல்லா தான் இருக்கேன். அது இங்க உங்களையும் என்னையும் ஒன்னா பார்த்து எங்க அப்பா என்னை இழுத்துட்டு போய் இனி இந்த ஊர்ல இருக்க கூடாது, உடனே போயாகணும்னு சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியே போயிட்டேன். உங்களை பார்த்தே ஆகணுங்கிற முடிவுல நான் ஓடி வந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்பா வந்துருவாரு. அதுக்குள்ள உங்ககிட்ட எப்படியாவது பேசணும்னு நான் ஓடி வந்துட்டேன். இன்னைக்கு போயிட்டு மறுபடியும் எப்போ வருவேன்? எப்போ வருவேன்னு எனக்கே தெரியாது. காதல் ஒரு தெய்வீகம். காதலிச்சா கல்யாணம் பண்ணிக்கணும், கைவிட்டக்கூடாது. இப்ப போற, எப்ப திரும்பி வருவேன்? திரும்பி வருவேன், ஆனா எப்ப வருவேன்னு
என்னால சொல்ல முடியாதுங்க. கீதா, மழைக்கால மேகம் மாதிரி என்னை தொட்டுட்டு போற அந்த குளிமை மறையறக்குள்ள மறுபடியும் திரும்பி வந்துருவில்ல? நீங்கதான் நான் தான் நீங்க. நான் வர வரைக்கும் எனக்காக காத்துருங்க. என்ன கைவிட்டுறாதீங்க. கீதா, நிச்சயமா கைவிட மாட்டேன். பாபு, மெட்ராஸ்க்கு வர சந்தர்ப்பம் கிடைச்சா இந்த அட்ரஸ்க்கு வாங்க. போகல. சாகலையா? ரிப்பேர் எல்லாம் பார்த்து வை, ஒரு 200 அடிச்சிட்டு வரேன். சரிங்க. முட்டைய 4 அறுத்து மிளகு கழுவி காரமா கொடு. என்னயா வந்ததுல இருந்து நான் பாத்து நிக்கிறேன். சைஸா பேசிக்கிற கிரியா அத்தனை புரிஞ்சுக்கவே சரி. வாயா வா, நீ எப்ப ஒரு வேலை காத்துன்னு இருக்க. நாம காட்டு விடுண்டா. ஆனா அதுக்கு இல்லையா, இந்த ஆளு ஒவ்வொரு தப்பா வரும்போது ஒவ்வொரு சைஸா பேசி நிக்கிறான். டேய், நீ பேட்டையில பெரிய ரவுடியா இருக்கலாம், அதுக்காக கல்யாணம் ஆகிற பொண்ணுகிட்ட வாங்க நடந்துகிட்டு இருக்காரு. ஏதோ சாராய தடிச்சமா, சால்னாவை சாப்பிட்டமா, சாதாரணமா போனமான்னு இருக்கணும். வள்ளுவர் என்னடா சொல்லியிருக்காரு? பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின், தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும்பா. இந்தாயா இந்த முட்டைய சாப்பிடு. இவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறதுனால தானே மத்தவங்களுக்கு புத்தி சொல்றான். இருக்கட்டும் இருக்கட்டும். நீ வருவேன்னு எதிர்பார்த்து ஏமாந்து போட்ட. இந்த ஆளுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. ஏனுங்க, நான் என் சம்சாரத்துக்கு பெருசா வேணுங்க, கொஞ்சம் வர்றீங்களா? எங்க பிளப்பிரகாசத்துக்கு? ஆமாங்க. அதான் நான் ஏதுங்க, ஏழைக்கு அதிக பெட்ரோல் தான் ஊத்துறேன், பணக்காரனுக்கு அதிக பெட்ரோல் ஊத்துறேன். வேற இடம் பாத்துக்கோ. குமா எவ்வளவு கேக்குறீங்க? இந்த மாதிரி சமயத்துல தான் இருப்பாங்க. குத்தா கூடு இல்ல மெட்ராஸ்லயும் நல்லா இருக்கு சாமி. பணக்கார 3 வேளை சாப்பிட்டாக்கா ஏழை 1 வேளையாவது சாப்பிடலாம். மெட்ராஸ் வந்தா எப்படி பொச்சுக்கலாம் சாமி. சார், யார் வேணும்? ஆமா, அவங்கள நான் பார்க்கணும். இல்லைங்களே, அவங்க காலி பண்ணி. வருவாய் நீ வருவாய், தேடும் உறவை நீ தருவாய். வருவாய் நீ வருவாய், தேடும் உறை நீ தருவாய். காலமெல்லாம் நான் காத்திருப்பேன், நீ வரும் வழியை பார்த்திருப்பேன். உயிரிலே நீ நான் தான். வருவாய் நீ வருவாய், தேடும் உறவை நீ தருவாய். வான்வரை பிடி வடுகிறேன், வருவாயோ நீ உயிரிலே நான் தான். வருவாய் நீ வருவாய், தேடும் உறவை நீ தருவாய். இவ்வளவு அழகான வாய்ஸை எங்க சார் கண்டுபிடிச்சீங்க? இது ஒரு கச்சேரி போயிருந்தேன், ரொம்ப அருமையா பண்ணாங்க. ஃபாதர் கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கேன். அதான் சார், உங்களை மாதிரி டைரக்டர்ஸ் எல்லாம் என்கரேஜ் பண்ணாதான் இந்த மாதிரி நியூஸ் சிங்கர்ஸ் எல்லாம் வர முடியும். நீங்க என்கரேஜ் பண்ணுங்க. எனக்கு என்ன சார். உன் பேர் என்னமா? கீதா. சினிமாவுக்கு வந்தாச்சு. ஆமா, பேரை மாத்திக்க வேண்டியதானே? நீங்க நல்ல பேரை பார்த்து வைங்க. சங்கீதத்துறைக்கு வந்ததுனால கீதா, இன்னையில இருந்து உன் பேரு சங்கீதம்மா.
பிரமாதம். தேங்க்ஸ். கீதா, இங்க வாமா. என்ன சித்தி? நானும் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் எப்ப பார்த்தாலும் உம்மன் இருக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, உன் மனசுல எதையோ நினைச்சுக்கிட்டு இருக்க. இத பாருமா, அழகான பங்களா, ஆடம்பரமான கார், கூட்ட குரலுக்கு ஆள், நீயும் தினம் ஆயிரக்கணக்கா சம்பாதிக்கிற. அப்படி இருக்கும்போது நீ எதையோ பறிகொடுத்த மாதிரி இருக்கிறது பார்த்தா எனக்கு மனசு ரொம்ப சங்கடமா இருக்குமா. கீதா, உன் மனசுல இருக்கிறத என்கிட்ட சொல்லு. உங்க அப்பா கிட்ட சொல்லி நான் சரி பண்றேமா. என்ன அங்கேயே பாத்துட்டு இருக்கேன்? கொஞ்சம் இப்படி வாங்க. கீதாவை எதையோ பறிகொடுத்த மாதிரி இருக்கிறியேன்னு கேட்டா அவ மௌனமா பதில் சொல்லாம போயிட்டா. ஒரு தாய் கிட்ட பொண்ணு மௌனம் சாதிச்சா அவளுக்கு கல்யாண ஆசை வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த பாரு, கீதா 4 வருஷம் நல்லா பாடி சம்பாதிக்கட்டும், அவளும் செட்டில் ஆகட்டும், நாம 2 பேரும் செட்டில் ஆகலாம்.